ஹாய். இந்த சி ப்ரோக்ராமிங் கோர்ஸில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த என்டையர் கோர்ஸோட சிலபஸையும் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்தலாம். இந்த சி ப்ரோக்ராமிங் கோர்ஸை நம்ம வந்து 4 வீக்ஸ் ஆர் 4 மாடியூல்ஸாக பிரிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த கோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிப்போம்னா சி லாங்குவேஜோட ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் அண்ட் பேசிக் கான்செப்ட் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக வச்சு நம்ம 2-3 எக்ஸசைஸ் பார்ப்போம். அண்ட் மூவ் பண்ணோம்னா நம்ம செகண்ட் வீக்கில் வந்து லாஜிக்கல் கோடிங் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் டேட்டா ஆப்ரேஷன்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செகண்ட் வீக்கில் கவர் பண்ணிட்டு அண்ட் லேர்ன் பண்ண கான்செப்ட் வச்சு சில நம்ம எக்ஸசைசஸ் பார்ப்போம். அண்ட் தேர்ட் வீக்கில் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ் எப்படி சி ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் லைன் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட எப்படி சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம் கமாண்ட் லைன் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதோட பேசிக் கான்செப்ட் நம்ம தேர்ட் வீக்கில் கவர் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபோர்த் வீக்கில் வந்து ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மேக்ரோஸை பற்றி இன்டெப்த்தாக நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இது வந்து லைப்ரரிஸ் அண்ட் இதோட கோர் கான்செப்ட் இது எல்லாமே நம்ம வந்து ஃபோர்த் வீக்கில் கவர் பண்ணுவோம். ஸோ ஓவர்வியூவாக ஃபர்ஸ்ட் வீக்கில் பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம். செகண்ட் வீக்கில் லாஜிக்கல் கோடிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், லேர்ன் பண்ணிப்போம். தேர்ட் வீக்கில் அல்காரிதம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம தேர்ட் வீக்ஸில் லேர்ன் பண்ணிப்போம். ஃபோர்த் வீக்கில் லைப்ரரிஸ் கூட கோரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் இந்த கோர்ஸில் டோட்டலாக நமக்கு வந்து 60+ லெக்சர்ஸ் இருக்கும் அண்ட் 11 மாடியூல்ஸ் இருக்குது. என்டையர் கோர்ஸை வந்து நம்ம 11 மாடியூல்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான பிடிஎஃப்ஸ், இபுக்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் புக்ஸ், எக்ஸசைஸ் ஒர்க் புக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஷீட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பண்டிலாக அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.